அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் சுகபிரம்மரிஷி பாதம் பணிந்து 14/4/2026 சித்திரை மாதம் 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள். இன்றைய திதி இரவு 12 நிமிடம் வரை துவதசி, பின் திரியோதசி. இன்றைய நட்சத்திரம் மாலை 4 மணி 5 வரை சதயம், பின் புரட்டாதி. இன்றைய வார சூலை வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6 மணி 10 மறைவு 6 மணி 25. ராகு காலம் 3 மணி 21 4 மணி 53. யமகண்டம் காலை 9 மணி 13 10 மணி 45. குளிகை நேரம் 12 மணி 17 1 மணி 49. இன்றைய நல்ல நேரம் காலை 8 மணி 12 9 மணி 13. மாலை 3 மணி 21 4 மணி 22. இன்றைய கோச்சாரம் மேசத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சனி சூரியன் செவ்வாய் புதன். இன்றைய சந்திராஷ்டமம் கடகராசி காலை 6 மணி 10 முதல் 10 மணி 20 வரை பூசம் 3ஆம் பாதம் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம். காலை 10 மணி 20 4 மணி 20 வரை பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம். மாலை 4 மணி 20 இரவு 10 மணி 20 வரை ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நேரங்களில் பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் எடுக்காமல் இருப்பது மிகவும் நன்று. இன்றைய 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் எதிர்பாராத பணவரவு இருக்கும். ஆனால் நண்பர்கள் அல்லது மூத்த சகோதரர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் போகலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. அதே போல லாபங்கள் என்பது சற்று குறையலாம். ஆனால் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் நாள். மேச ராசியில் பிறந்தவர்கள் இன்று துர்க்கை அம்மனை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் ராகுவுடன் சேர்ந்து பயணிப்பதால் தொழில் மற்றும் பணியிடத்தில் அதிக வேலைப்பளு இருக்கும். மேல் அதிகாரிகளுடன் பேசும்போது நிதானம் அவசியம். புதிய வேலை முயற்சிகளில் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுக்கவும். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் ராகுவுடன் சேர்ந்து பயணிப்பதால் தந்தையின் உடல் நிலையில் கவனம் தேவை. நீண்ட தூர பயணங்களில் தடைகள் வரலாம். ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு இருந்தாலும் மனதில் ஒருவித இனம் புரியாத பயம் தோன்றி மறையும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது இன்று எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இன்று திருமாலை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் மறைவதால் தேவையற்ற அலைச்சல்கள் வரலாம். உடல்நல குறைவு ஏற்படலாம். வாகன பயணங்களின் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். கடக ராசியில் பிறந்தவர்கள் இன்று காளி அம்மனை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும்.
நண்பர்களால் தொல்லைகள் உண்டாகும். கூட்டாளிகளுடன் சேர்ந்து வியாபாரம் செய்யும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வெளிவட்டார தொடர்புகள் மூலம் சிறிது சிக்கல்கள் வரக்கூடும் என்பதால் பார்த்து கவனமாக செயல்படவும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இன்று சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் ராகுவுடன் சேர்ந்து பயணிப்பதால் உங்களுக்கு சாதகமான பலன்களையே தரும். எதிரிகள் வீழ்வார்கள். நிலுவையில் இருந்த கடன் சிக்கல்கள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் சிறிது கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கியத்தில் சிறு அதிரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இன்று திருமாலை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் பிள்ளைகள் குறித்து கவலைகள் ஏற்படலாம். பங்கு சந்தையில் முதலீடுகள் செய்பவர்கள் கவனமுடன் இன்று இருக்க வேண்டிய நாள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பூர்வீக சம்பந்தமான சிக்கல்கள் தீரும். துலா ராசியில் பிறந்தவர்கள் இன்று சுக்கிர பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் ராகுவுடன் சேர்ந்து பயணிப்பதால் புதிய வாகன சேர்க்கை, புதிய வீடு, வாகனம் போன்றவற்றை வாங்குவதை இன்று தள்ளி வைப்பது நல்லது. தாயாரின் உடல்நிலை அடிக்கடி சிறிது வீழ்ச்சி அடையலாம். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். மன அமைதி குறைய வாய்ப்புள்ளதால் தியானம் மற்றும் யோகா செய்வது சிறப்பு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அனுமானை வழிபடுவது சிறப்பு. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் சந்திரன் மற்றும் ராகு உடன் சேர்ந்து பயணிப்பதால் தைரிய வீரியம் என்பது சற்று குறைவாக இருக்கும். இளைய சகோதர மற்றும் சகோதரிகளிடம் இருந்து சற்று விலகி இருப்பது இன்று நல்லது. சிறுதூர பயணங்கள் செய்யும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும். அண்டை அயலரிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் மேலோங்கும். எழுத்து மற்றும் ஐடி துறையில் உள்ளவர்கள் இன்று சிறிது கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்று குரு பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் ராகுவுடன் சேர்ந்து பயணிப்பதால் பொருளாதார ரீதியான எச்சரிக்கை தேவை. குடும்பத்தில் தேவையற்ற பேச்சுக்களால் விரிசல் ஏற்படலாம். பண பரிமாற்றங்களில் யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம். பல் மற்றும் கண் சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மகர ராசியில் பிறந்தவர்கள் இன்று சனி பகவானை எல் தீபமேற்றி வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 8. கும்பராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். மனதில் இனம் புரியாத கவலை உண்டாகும். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. வெளிநபர்களிடம் சிறிது எச்சரிக்கையுடன் இருக்கவும். மற்றும் பயணங்கள் செய்வதை இன்று தவிர்க்கவும். கும்ப ராசியில் பிறந்தவர்கள் இன்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட
நிறம் வந்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு விரய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் ராகுவுடன் சேர்ந்து பயணிப்பதால் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மருத்துவ செலவுகள் கூடலாம் அல்லது குறையலாம். 2ஆம் தொழில் பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும். ஆனால் அதை செயல்படுத்தாமல் இருப்பது என்று செயல்படுத்தாமல் தள்ளி வைப்பது நல்லது. எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் இன்று மிகவும் கவனமுடன் செய்வது நன்று. தூக்கம் தூக்கம் வந்து சற்று குறைய வாய்ப்புள்ளது. அ க அயல்நாடு மற்றும் அயல்நாடு தொடர்பான முயற்சிகளில் இழுபறி இருக்கும். மீன ராசியில் பிறந்தவர்கள் இன்று குரு பகவானை மற்றும் அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. இன்று 12 ராசிக்கான பலன்கள் கண்டும். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.